எல்லாம் அல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற நம் சடாட்சர சண்முகனுடைய பெருவருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் என்றும் உங்களோடு இருந்து அடியேன் ஆசிகளோடு வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்து இருக்கட்டும். வணக்கம். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வும் அதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். அது என்னன்னா, ஜீவன யோகம் என்று ஒன்று உள்ளது. இது சாதக ரீதியாகவும் உண்டு, நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி வென்றவரும் உண்டு, அதிக அளவில் தோல்வியுற்றவர்களும் உண்டு. முதலிலே ஜீவன யோகம் என்றால் என்ன? ஜீவனம் என்றாலே தொழில், உத்தியோகம், வியாபாரம். நாம் சம்பாதித்து இந்த ஜீவனை நடத்துவதற்காக அது ஜீவன யோகம் என்று பெயர் உள்ளது. அந்த வகையிலே முதல் கட்டமாக அடியேன் அனுபவத்தில் தெரிந்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்றைய இளைஞர்கள் அவசரமாக படித்து முடித்து எளிதில் சீக்கிரம் நாம் பணம் சம்பாதித்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை. ஆனால் படித்து முடித்திருப்பார்கள், எந்த அனுபவமும் இருக்காது. இதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பெற்றவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், மேலும் என்னை படிக்க வைக்க முடியவில்லை, அதனால் நான் உத்தியோகத்திற்கு போகின்றேன், அல்லது நான் ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து நண்பர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்து என் குடும்பத்தை காப்பாற்றப் போகின்றேன், அப்படி என்பது இன்னொரு விதம். அடுத்த ஒரு விதம் பார்த்தா ரொம்ப புதியதாக இருக்கும். வசதிகளும் இருக்கும், படித்தும் இருப்பார்கள், ஆனால் நான் இந்த வேலையை தான் செய்வேன், இதற்காக தான் போவேன், அல்லது என்னுடைய குறிக்கோளே நான் பெரிதாக தொழில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் பயணிப்பேன் என்று இன்றைய இளைஞர்கள் பல பேர் சொல்லுகின்றீர்கள். இது இளைஞர்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக பாருங்க, பெரியவங்களே நிறைய தொழிலை செய்து 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 நஷ்டப்பட்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டு உயர முடியாமல் வாழ்க்கையில் ஒரே நிலையாக இருந்து ஜீவனம் நடத்துவதற்கே, அதாவது குடும்பம் நடத்துவதற்கே மிக மிக கஷ்டப்பட்டு வாழுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ அந்த ஜீவன யோகத்தை முழுமையாக பெற முடியவில்லை. உழைக்கின்றோம், கடுமையாக உழைக்கின்றோம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட இல்லையே, இதனால் வரைக்கும் கடனிலேவா இருக்க வேண்டும், அப்படி என்ற ஒரு சிந்தனை பல பேருக்கு இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்பொழுது ஜீவனும் கெட்டுவிட்டது, ஜீவன யோகமே இல்லை இல்லையா? அப்போ இதில் தொழில் வியாபாரமும் அடங்குகிறது. இதில் ஜீவனத்துக்காக, பிழைப்பிற்காக, நாம் வாழ்க்கை நடத்துவதற்காக சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோட செயல்படுகின்றீர்களே, இதில் எங்கே தப்பு நடக்கிறது என்பதுதான் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பதிவினுடைய சாறு. இளைஞர்களுக்கு அடியேன் அனுபவத்தில் கண்டு இளைஞர்கள் தோற்று வேதனையில் வந்து பார்த்து சொன்ன அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதலில் படித்து முடித்தவுடனே நான் கூட்டு தொழிலாக ஒரு தொழிலை வைத்தேன். என் அம்மாவின் நகையெல்லாம் போனது, என் அப்பா இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்தார், மேலும் கடன் வாங்கி விட்டதை பிடிக்கலாம் என்று இருந்த அனைத்தும் போய்விட்டது. ஒரே ஒரு வீடு இருக்கிறது, அதையும் விற்றுதான் கடனை கொடுக்க வேண்டும், இந்த நிலைமை இப்படித்தான் இருக்குமா என்று என்னை பார்க்க வருவார்கள். இப்படி சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட அன்பார்ந்த பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்ததும் நீங்கள் செய்ய போகின்ற தொழிலிலே என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அனுபவமே இல்லாமல் படித்து முடித்து ஏதோ ஒரு முரட்டுத்தனமான செயலில் ஈடுபடும் பொழுது அனுபவம் இல்லாத தொழிலில் எப்படி வளர முடியும்? எப்படிதான் கடன் எடுத்து போட்டாலும் எப்படி அதில் சாதிக்க முடியும்? நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இப்போ ஒரு சிறிய கணக்கை நான் சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு 20-21 வயதில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வரீங்க, 20-25 வயதில் ஒரு தொழிலை செய்கிறீங்க, தோற்று போகிறீங்கன்னா உங்களுக்கு 27-30 திருமணம் ஆனால் நீங்கள் 30 வயதுக்கு மேலேயும் கடன்காரனாக இருந்து உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்களுக்கு 40 வயசாகியிருக்கும். இன்று இருக்கிற சூழ்நிலை, அன்றைய காலகட்டத்தில் உங்கள் காலத்திலலாம் 10ஆம் வகுப்புக்கே பல லட்சம் கட்ட வேண்டி வரும்.
அப்போ நீங்கள் எப்படி சம்பாதிப்பீர்கள், எப்படி வீடு மனை நிலங்களும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கணக்கை சிந்திக்காமல், அனுபவம் இல்லாமல் ஒரு துறையில் நீங்கள் வியாபாரமாக செயல்படுவதோ தொழிலாக செயல்படுவதோ மிக தவறான விஷயம். அனுபவ ரீதியாக சொல்லுகின்றேன், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லுகின்றேனே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இதெல்லாம் போக மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் பாருங்க. இன்றைய இளைஞர்களுக்கும் சரி, இளம் பெண்களுக்கும் சரி, அந்த காலத்தை விட இந்த காலத்தில் நிறைய அறிவு செல்வம் நிறைய இருக்கிறது, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துகின்ற விதம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. அது என்ன பயன்படுத்துகின்ற விஷயம் என்றால், நல்ல அறிவில் சிறந்தோருடைய ஆலோசனை பின்பற்றாதது, அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனையை பின்பற்றாமல் நாம் எடுத்தவுடனே என்னால் முடியும்னு முயற்சிப்பது தான் என்றது என்னுடைய கருத்து. இது போக சிற்றின்பமும் மன பயமும், அதாவது மன அழுத்தத்தோடு ஏற்படுகின்ற பயமும், இதுதான் காரணம் என்பதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். அப்போ மொத்தத்தில் என்ன தெரியுங்களா, எப்பவுமே நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அனுபவம் உள்ள, நல்ல அனுபவம் உள்ள நல்லோர், நல்ல அறிவுள்ளோர் அவர்களுடைய ஆலோசனையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும், பின்பற்றணும். அப்படி பின்பற்றும் போது சிற்றின்பத்திலும் மன அழுத்தத்துக்கும் மாட்டக்கூடாது. எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்துவிட்டால் சூழ்நிலை உன்னை பாதிக்கவே பாதிக்காது என்பதுதான் கருத்து. ஏனென்றால் வெற்றி இலக்கை பிடித்து விட்டால் நீயும் மகிழ்வாக இருப்பாய், உன்னை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்வாக இருப்பார்கள், உங்களை பெற்றவர்களும் மகிழ்வாக இருப்பார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போக சாதகத்தில் பிறந்த நேரத்தில் 10ஆம் வீடும் 2ஆம் வீடும் லக்னம் என்று போட்டிருக்கும். அதிலே 10ஆம் வீடும் 2ஆம் வீடும் ஜீவன யோகத்துக்கு உடையது. இது காலபுருஷ தத்துவப்படி என்னன்னா, 10 சனி பகவானாகவும் 2 சுக்கிர பகவானும் வருவார். காலபுருஷ தத்துவம் இது பெருசாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், சின்னதாக கிரகத்துக்காக சொல்கிறேன்னா. சனியும் சுக்கிரனும் தான் தொழிலுக்கும் ஜீவனத்துக்கும் கொடுக்க வேண்டியது. சனி என்பது மந்தமான கிரகம், நிதான கிரகம். சுக்கிரன் என்பது அதிக கோப அவசர கிரகம். அது நுணுக்கமான சிற்றின்பத்திலும் பேரின்பத்தை, தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத பேராசை, சுறுசுறுப்பாக தெரியாத போய் சிக்கிக்கொள்ளும் ஆசை. இந்த ஆசையெல்லாம் உருவாக்கி இன்றைய இளைஞ சமுதாயத்தையும் சரி, நான் சொல்வது போல பெரியவர்கள் எல்லாம் கடன் பட்டே தீர்வோமே என்று நினைக்கிறீர்களே, இவர்களுக்கெல்லாமும் இந்த 2 கிரகங்கள் ஜீவன யோகத்தில் பாதிக்கிறது. அப்போ இந்த சுக்கிரனும் சனியும் பாதிச்சிருந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி இளைஞருக்கும், இன்றைய இளம்பெண்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் இருக்கும். பெற்றவர்கள், நான் சொல்கிறது தொழிலை செய்கிற பெரியவர்களுக்கும் இருக்கும் நான் இப்போ சொல்கிற விஷயம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதெல்லாம் கேள்விப்பட்டு சில மந்திரங்களை பிரயோகம் செய்து அதில் முக்கியமாக ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றேன். அந்த நான் சொல்வது 37 வருடத்தினுடைய சார். அப்பொழுது அந்த மந்திரத்தை படித்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நல்ல ஆலோசனையை கேட்டு, அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனையை கேட்டு, அறிவுள்ளவருடைய ஆலோசனை கேட்டு இன்றளவில் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அந்த ஏராளத்துக்கான மந்திரத்தை இதோ உங்களுக்காக கொடுக்கின்றேன். என் அன்பான பக்தர்களை, ஒரே ஒரு விஷயம்தான் நினைவு வச்சுக்கணும். உங்களுக்கு முழு நம்பிக்கை, ஏற்கனவே மன அழுத்தம், மன பயம், இது 2மே வேண்டாம். இப்போ இது இந்த மந்திரம் படித்தா மட்டும் எங்களுக்கு கிடச்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா படிக்காதீங்க. சொன்ன ஆலோசனை மட்டும் பின்பற்றுங்க, மந்திரம் சொல்லாதீங்க. இல்லை இவர் சொல்கிறதுல ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை வருகிறதா, என்ன ஆலோசனையை கேளுங்க, அந்த மந்திரத்தை படிங்க. எத்தனை முறை என்று சிலர் கேட்பார்கள். உங்களுக்கு எவ்வளவு முறை படிக்கிறீர்களோ அவ்வளோ பலன், அவ்வளோதான். இதற்கு எண்ணிக்கையோ நேரங்களோ இடமோ கிடையாது, எங்கு வேணாலும் படிங்க. ஆனால் உங்களுடைய குறிக்கோள் வெற்றி பெறும். அதை மட்டும் சொல்லி இந்த மந்திரத்தை நான் சொல்லுகின்றேன். ஓம் பிரகஸ்பதயம் தனுர் தேவதாப்யோ வித்யாதராய ரட்சகம் ரட்சகம் நமோ நமஹா. இந்த ஜீவனம் நம் கொடுக்கின்ற, அதாவது வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சனி பகவானும் சுக்கிர பகவானும் காலப்புருஷ தத்துவப்படி உங்கள் ஜாதகத்தில் எப்படி எங்கு பிரச்சனையாக யாரால் இருப்பினும்
எக்கிரகத்தினால் இருப்பினும் அதற்கு ஒரு விடிவாக இந்த மந்திரம் திகழும் என்று இந்த மந்திரத்தை கொடுத்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த நல்லதொரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.